நாம யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுகிட்ட போய் டைரக்ட்டா லவ்வ ப்ரப்போஸ் பண்ணும்போது, கண்டிப்பா அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடும். அதுவே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தங்க அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, அந்த ஃப்ரெண்ட காக்கா புடிச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் அப்ரோச் பண்ணா, அட்லீஸ்ட் அந்த பொண்ணு கொஞ்சமாவது யோசிப்பாங்க. ஒரு சின்ன சைக்காலஜி தான். இதுதான் மார்க்கெட்டிங்ல முக்கியமான விஷயமே. இன்னைக்கு இருக்கிற விளம்பரங்களும் அப்படிதான். மக்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர வச்சு விளம்பரம் எடுக்கிறத விட, மக்கள் மத்தியில ஃபேமஸா இருக்கிற ஒரு செலிபிரிட்டிய வச்சு விளம்பரம் எடுத்தோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் சக்சஸ் ஆக நெறைய வாய்ப்பு இருக்கு. காசுக்காக இந்த சாக்லேட் சாப்பிடுங்க, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிங்க அப்படின்னு விளம்பரத்தில நடிக்கிற எத்தனையோ செலிபிரிட்டீஸ், அவங்க குடும்பத்தில யாரோ ஒருத்தருக்கு வியாதி வந்துருச்சுன்னா, அவங்க கிட்ட இருக்கிற பணத்த வச்சு வெளிநாட்டுக்கு போயாவது சரி பண்ணிக்குவாங்க. ஆனா, இந்த மாதிரி விளம்பரங்கள் எல்லாம் பார்த்துட்டு, மாச சம்பளம் வாங்குறவங்கள்ல இருந்து கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க வரைக்கும், கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த மாரி ப்ராடக்ட் எல்லாம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு வாங்கி குடுத்துட்டுருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா, இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயி சரி பண்றதுக்கு கூட நெறைய காசு வேணும். உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில, நம்ம சாப்பிடுற உணவுப் பொருட்கள் நம்ம உடம்ப வளர்க்க தான் யூஸ் ஆகுதே தவிர, ஏதாவது நோய் வந்துச்சுன்னா, அந்த நோய எதிர்த்து போராடுற சக்தி இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அத சாப்பிடுங்க. எனக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம் எல்லாம் உசுரு அப்படின்னா, உங்க உசுர கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு அதுவே எமனா இருக்கும். இன்னைக்கு இல்லனாலும் இன்னும் 10 வருஷம் கழிச்சு.